நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன் தோசை. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை, தயிர், கொத்தமல்லி, அரிசி மாவு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த ரவை 1 கப் ரவை நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ரவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1.5 கப்பு கூட எடுத்துக்கோங்க. 1.5 கப்புக்கு ரவைக்கு ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் கர்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இதை ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாங்க. இந்த பன் தோசையில் கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பச்சை மிளகாய் உங்களுக்கு எப்படி வேணுமோ, 1னாலும் 1, இல்லைன்னா 2னாலும் 2, எப்படி காரம் வேணுமோ அப்படி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், இது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் நான் இப்போ தாளிச்சிட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு தாளிக்கிறதா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வெறும் கடலைப்பருப்பு போட்டு இதை போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இதில். ஸோ பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஸோ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, இதை சிம்மில் வச்சுட்டு இதை வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கிறத நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறது ஊறிடுச்சு. நம்ம நல்லா மிக்சியில் நைஸாக அடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க.
ஸோ ஒரே ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பவுலில் போட்டுக்கலாம். இது வதங்கிடுச்சு, வெங்காயம் இதெல்லாமே வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ ரவையும் தயிரெல்லாம் அடிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ இதில் இதை இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிறது இதில் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த தாளிக்கிற கரண்டி இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக வரும். ஸோ நம்மக்கிட்ட இதுதான் இப்போ இன்றைக்கி இதுதான் இருக்குது. ஸோ இதில் இந்த பேன்லேயே நான் போடுறேன். இது போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேன் வைக்கிறோம். நீங்கள் வந்து இன்னும் சின்ன பேன் இருக்குன்னாலும், தாளிக்கிற பேன் மாதிரி இருக்குன்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அது வந்து சின்னதாக எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு ஃப்ளஃபியாகவும் வரும். இது பன் தோசை உங்களுக்கு நல்லா அழகாக சாஃப்டாக வரும். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு கரண்டி மாவு போட்டுடணும். இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னும் குட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அழகாக இன்னும் ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் சாதா தோசை கல்லில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ ஃப்ளஃபியாக வராது. அதனால் தாளிக்கிற கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு சிம் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் வெந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து அப்படியே திருப்பி போடுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸில் பண்ணி கொடுக்கலாம். டின்னருக்கும் நீங்கள் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ண வேண்டியது இது. சண்டேஸ் நீங்கள் போர் அடிச்சதுன்னா பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோதான். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். இன்னும் சின்ன கரண்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து அதிகமாக தெரியும்.
பன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.